ஃப்ரெண்ட்ஸோட ஹவுஸ் வார்மிங் செரிமனிக்கு முன்னாடி நாளே போய்ட்டு நாங்கள் டெக்கரேஷன்ஸ்லாம் ஆரம்பிச்சிருந்தோம் அண்ட் பூஜா ஐட்டம்ஸும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். திங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அவங்க வாங்கி வச்சுருந்தாங்க. பூஜைக்கு தேவையானது அண்ட் டெக்கரேஷனுக்கு தேவையானது எல்லாமே அவங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருந்தாங்க. நாங்கள் முன்னாடி நாள் போய்ட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறது மட்டும்தான் வேலையாக இருந்துச்சு. இதே அவங்க ஊர்லேருந்து இருந்தால் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த குறைய தீக்கணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் முன்னாடி நாள் போய்ட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அவங்களுக்கு. ஹோப் அவங்களும் ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. இப்போ இருக்க விலைவாசிக்கு வீடு வாங்குறது ரொம்பவே பெரிய விஷயம் தான். அதுவும் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து அமெரிக்காவில் வீடு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஐ ரியலி ஹாப்பி ஃபார் ஹர். இவங்க வீடு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பர் அண்ட் ஸ்பேஷியஸாக இருக்கும். இப்போல்லாம் வீடு வந்துட்டு டெக்கரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே கஜகஜன்னு நிறைய போட்டு டெக்கரேட் பண்ணுவாங்க. இவங்க அப்படியெல்லாம் பண்ணாமல் ரொம்பவே சிம்பிள் அண்ட் எலகெண்ட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக தான் பண்ணியிருந்தாங்க. பட் அது ரொம்பவே சூப்பராக எலகெண்ட்டாக இருந்துச்சு. என்னோடய ஃபேவரட் பார்ட் இதுதாங்க. நெக்ஸ்ட் அமெரிக்காவில் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப்.